சட்டவிரோதமாக முஸ்லிம்களுடைய வழிபாட்டு உரிமை நீதிமன்றங்களாலே பறிக்கப்படுகிறது. பல நூறு ஆண்டு காலமாக முஸ்லிம்கள் வழிபட்டு வந்த பள்ளிவாசல் இன்றைக்கு இந்து கோயில் என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு எதிராக ஒரு நீதிமன்றம் எப்படி தீர்ப்பளிக்க முடியும்? மத்திய பிரதேசம் மாநிலத்தில் முஸ்லிம்கள் பல நூறு ஆண்டுகளாக, ஒரு வரலாற்று குறிப்பு படி பார்த்தோம் சொன்னால் 1000 ஆண்டுகளுக்கும் அதிகமாக முஸ்லிம்கள் வழிபட்டு வந்த ஒரு பள்ளிவாசல் இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் அது இந்துக்களுக்கு சொந்தமானது, அது கோயிலுக்கு சொந்தமான இடம் என்று ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது. உடனடியாக நீதிமன்றம் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம்களால் தொழுகை நடத்தப்பட்ட வந்த ஒரு பள்ளிவாசல் இன்றைக்கு அது கோயிலுக்கு சொந்தமானது என்று தீர்ப்பளித்து முஸ்லிம்களுக்கு வேறு இடத்தை வழங்குமாறு ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இப்படி எந்த ஒரு இடத்திலையும் யாரேனும் ஒரு குழு சென்று இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது, இங்கு ஏற்கனவே கோயில் இருந்தது என்ற வழக்கு தொடுத்தால் இப்படிதான் அவர்கள் நீதிமன்றங்கள் தீர்ப்பு எழுதுவார்களா? முஸ்லிம்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிக்க வேண்டும், முஸ்லிம்களை 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்களாக ஆக்க வேண்டும் என்ற இந்துத்துவாவினுடைய சதி திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய படிப்படியான நகர்வாகத்தான் இந்த தீர்ப்புகளை எல்லாம் நாம பார்க்க வேண்டியிருக்கிறது. இது போன்ற பிரச்சனைகளால் சமூக அமைதி சீர்குலைகிறது, மதச்சார்பின்மை இன்று இந்த நாட்டை விட்டும் அகன்று போய் கொண்டிருக்கிறது என்பதற்காக அதை நிலைநிறுத்துவதற்காக 1991ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி வழிபாட்டு தலத்தினுடைய அந்த இடங்கள் உரிமை சம்பந்தமான ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகும் அந்த சட்டத்திற்கு எதிராக இந்த தீர்ப்பு எப்படி மாறி இருக்கு தெரியுமா? அந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்ல அவர்கள் அந்த சட்டத்தில் அவர்கள் கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு அம்சம், இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1947 ஆகஸ்ட் 15க்கு பிறகு இந்த தேசத்தில் எதுவெல்லாம் எந்தெந்த மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களாக இருக்கிறதோ அது அப்படியே தொடர வேண்டும் என்பதுதான் 91 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சட்டம். அது 2 நோக்கத்திற்காக வேண்டி செயல்படுத்தப்பட்டது. ஒன்று சமூக அமைதி, இன்னொன்று மத நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். யார் வேண்டுமானாலும் யாருடைய மத வழிபாட்டு தலத்தை எங்களுக்கு சொந்தமானது என்று அவர்கள் பிரச்சனை செய்ய எழும்பினால், வழக்கு தொடுத்தால், தவறான தீர்ப்பை பெற்றுக்கொண்டால் அந்த இடத்தில் இரு சமூகங்களுக்கு இடையே பிரச்சனைகள் உண்டாகும், அங்க சமூக அமைதி கெட்டுவிடும், மத நல்லிணக்கம் போய்விடும் என்பதற்காக பொறுப்புணர்ச்சியோடு கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டுதான் சட்டத்திற்கு முரணாக இன்றைக்கு அவர்கள் தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறார்கள். மேலும் அந்த சட்டம் சொல்லுகிறது, ஏதேனும் ஒரு வழக்கு நீதிமன்றங்களில் இருந்தால் அதையெல்லாம் ரத்து செய்துவிட வேண்டும். புதிதாக யாராவது வேறு ஒரு சமுதாயத்தினுடைய வழிபாட்டு தலத்தை உரிமை கோரினால் அது வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கூடாது என்று 91 போடப்பட்ட சட்டம் சொல்லுகிறது. மேலும் சொல்லுகிறது, இப்போ ஒரு ஊர் இருக்கிறது, ஒரு கிறிஸ்துவ தேவாலயம் இருக்கிறது, அங்கு உள்ளவர்கள் அத்தனை பேர் இந்துக்களாக மாறிவிட்டாலும் அந்த கிறிஸ்துவ தேவாலயத்தை இந்து கோயிலாக மாற்ற முடியாது. அல்லது இந்துக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவர்களாக மாறிவிட்டார்கள், நாங்கள் எல்லோரும் கிறிஸ்துவர்களாக மாறிட்டோம், அதனால இந்த இந்து கோவிலை சர்ச்சாக மாற்ற போறோம், அப்படியும் மாற்ற முடியாது. ஆகஸ்ட் 1547க்கு பிறகு வழிபாட்டு தலங்கள் என்னென்ன நிலையில் இருந்ததோ அது அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் சொல்லுகின்ற நேரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய பிரதேசத்தில் முஸ்லிம்களால் வழிபட்டு வந்த ஒரு பள்ளிவாசல் இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்தால் அது இந்துக்களுக்கு சொந்தமானது, கோயிலுக்கு சொந்தமானது என்று சட்ட விரோதமாக இன்றைக்கு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். பாபர் மசூதியினுடைய வழக்கு பாணியிலேயே மீண்டும் ஒரு பள்ளிவாசல் முஸ்லிம்களிடமிருந்து பறிக்கப்படுகிறது. இது சாதாரணமாக முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு மட்டும் கிடையாது, இது சமூக அமைதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு, மத நல்லிணக்கத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டியது இந்த தேசத்தில் முஸ்லிம்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல, இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய, சமூக அமைதியை விரும்பக்கூடிய, மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொரு இந்த தேசத்தினுடைய குடிமகனும் இதற்கு எதிராக ஜனநாயக வழியிலே குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆரோக்கியமான ஒன்றாக இருக்கும். நீங்கள் இது சம்பந்தமாக என்ன சொல்றீங்க? இது ஏதோ இன உணர்வா நாங்க பேசுவது போன்று தெரிகிறதா, அல்லது சட்டத்துக்கு முரணாக தான் நீதிமன்றங்கள் செயல்படுகிறதா என்பதை உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க.